டீசல் இன்ஜின்ல பெட்ரோலை ஊத்தினா என்ன நடக்கும்? அதை தெரிஞ்சுக்கணும் பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். பெட்ரோல் இன்ஜின் அதோட கம்பஸ்டன் சாம்பருக்குள்ள ஏரையும் பெட்ரோலையும் மிக்ஸ் பண்ணி அந்த கம்பஸ்டன் சாம்பருக்குள்ள அனுப்பும். அப்போ பிஸ்டன் மேல போறப்போ ஸ்பார்க் பிளக்ல ஸ்பார்க் வந்து வெடிப்பு ஏற்பட்டு அப்போ ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே சமயம் பெட்ரோலோட டென்சிட்டி கம்மி, காத்துல ஈஸியா மிக்ஸ் ஆயிரும். அதனாலதான் பெட்ரோல் ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சா அது எவாபரேட் ஆயிரும். கையில பட்டா கூட சில்லுன்னு இருக்கும், பத்திக்கிச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா டீசல் அப்படி இல்ல. டீசல் வந்து பிசுபிசுப்பு தன்மை அதிகம், அதோட டென்சிட்டி அதிகம், காத்துல ஈஸியா மிக்ஸ் ஆகாது. ஆனா டீசல் இன்ஜின்ல காத்து அதிகப்படியான அழுத்தத்துல அழுத்தப்படும், அப்ப காத்து ரொம்ப சூடாகும். அப்போ டீசல் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படும், அப்ப வெடிப்பு ஏற்பட்டு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கும். டீசல் வந்து அதோட இன்ஜினுக்கு லூப்ரிகண்டாவும் செயல்படுது. இதனால உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து உராய்வு ஏற்படாம இருக்கும். இப்போ டீசல் இன்ஜின்ல பெட்ரோல் ஊத்தினா என்ன நடக்கும்? பெட்ரோல் டீசல் இன்ஜினுக்குள்ள வரும்போது லூப்ரிகண்ட் ஆகாது, அதனால அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் உராய்வு ஏற்பட்டு டேமேஜ் ஆகலாம். அப்புறம் இன்ஜெக்டர்ஸ் டேமேஜ் ஆகும், இன்ஜினே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால செலவு அதிகமா வரும். டீசலை பெட்ரோல் இன்ஜின்ல ஊத்தும் போது டீசல் ஃபயர் ஆகி ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். அதே மீறி கிடைச்சாலும் ஸ்பார்க் பிளக், ஃபில்டர், இன்ஜெக்டர் இதெல்லாம் வந்து அடைச்சிக்கும், இல்ல டேமேஜ் ஆகலாம். ஏன்னா டீசல்ல வந்து பிசுபிசுப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஆனா பெட்ரோல் இன்ஜின்ல டீசல் என்ட்ராகிறத விட டீசல் இன்ஜின்ல பெட்ரோல் என்ட்ராகிறது செலவு அதிகம். யாராவது டீசல் இன்ஜின்ல பெட்ரோலை மாத்தி ஊத்திருந்தா அது என்னென்ன பிரச்சனையை கொடுத்தது, அதனால எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நன்றி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ?